பிரைஸ் த லார்ட். நீங்கள் என்ன தான் உங்களுடைய சுயத்தை கட்டுப்படுத்தி மாம்சீகத்தை கட்டுப்படுத்தி நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும் நினச்சாலும் சில நேரங்களில் சில சமயங்களில் சத்ருவாகிய சாத்தானால் நீங்கள் இடரல் அடைந்து விடுகிறீங்க. அதிலிருந்து வெளியில் வர்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் ரொம்ப தடுமாறி ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலே உங்கள் மனதுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் தப்பு செய்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு இதிலேருந்து வெளிவர முடியலை. நீங்கள் இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வரணும்னா, இடரல் அடையாமல் இருக்கணும்னா அதற்கான வழி என்னன்னு தெரியுமா? கர்த்தர் சொல்கிறார், சங்கீதம் 119 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எப்படின்னு தெரியுமா? நம்ம இன்றைக்கு ஒரு ஆளை மீட் பண்ணி அவங்க கூட ஒரு காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அந்த நாள் முழுவதும் அந்த காரியம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். சில சமயம் ஒரு வாரம் வரைக்கும் அந்த வார்த்தைகள் நம்ம மனதில் அப்பப்போ போய்கிட்டே இருக்கும். உலக வார்த்தைகளை அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த விலையேற பெற்ற வேதத்தை வாசிப்பதன் மூலம் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு வசனம் வாசித்தாலும் சரி, அது ஆண்டவரோடு அது பேசுவதை உணர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை அன்றைய நாள் முழுவதும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் தவறான பாதைக்கு செல்லாதவாறு, இடரல் அடையாதவாறு உங்களை அது பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களை ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான பாதையிலும் நடத்தி செல்லும். ஒரு வசனங்கிறது குழந்தைகளுக்கு தான். நீங்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது வாசிங்க. கண்டிப்பாக சொல்லலாம், ஆண்டவருடைய வேதத்தை தினமும் தவறாமல் வாஞ்சையோடு வாசிக்கிற பிள்ளைகள் இடரல் அடைவதில்லை. ஏனென்றால் வேதம் உங்களை நேர்வழியில் நடத்தி செல்லுமே தவிர இடரல் அடைய செய்வதில்லை. இன்றிலிருந்து தினமும் வேதத்தை வாசித்துக்க பழகுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, உங்கள் பாதையை சரி பண்ணுங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் bless you.